இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியுது. உரிய நதி நீரை நம்ம பெற முடியல. மேகதாதுல கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணை கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும்? இப்போ என்னுடைய நரிமணம் பெட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுற அனலிருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம். அந்த வளத்தில் இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க. நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன். எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை. இப்போ அணு உலை என் நிலத்தில் இருக்கு. பெருவெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு, ஆனால் பயன்பாடு எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க. கேரளானா முல்லை பேரியாற்று நீர் எனக்கு, காவிரி நதி நீர் எனக்கு. இப்போ மேகதாத்தில் அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க. இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது. அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசுது. கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு சொல்றது விளங்குது. என்னை இந்தியனா இருக்க சொல்லுது. அதே கட்சி அங்கே போனால் கன்னட மாநில கட்சியாக மாறிக்கிட்டு அந்த மாநில நலனை பேசுது. அப்போ அந்த மாநிலத்தின் நலனை ஏன் பேசுதுன்னா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்கு. இப்போ மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு ஒரு இப்போ பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும். காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும். அங்கே இன்னும் எங்களுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா? பேசாது. ஆனால் நாங்கள் மானங்கட்டு போய் இன உணர்வு மான உணர்வு இல்லாமல் திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படுவோம். அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பற்றி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. இப்போ மேகதாதுல அணை கட்டுறான்ல, இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின், அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீ போய் கர்நாடகாவில் வென்று வந்தால் மேகதாதுல அணை கட்டுவான். ஏற்கனவே அதுக்கு நிதியாக 9,000 கோடி ஒதுக்கிட்டான். அப்போ நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டானா? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுது.